Hi friends, நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் நான் எந்த ஒர்க் ஷாப்புமே கண்டக்ட் பண்ணதில்லை. இது எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸஸ் நான் எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஸோ கிளாஸஸ் எப்படி போகுது அப்படிங்கிறது ஃபுல்லாக தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 weeks முன்னாடி நான் யூடியூப்பில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருந்தேன், ஒன் டே ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, ஆரி ஒர்க் பிளவுசஸ் மார்க்கிங் அண்ட் ட்ரேசிங் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வந்த ஓட்லேயே நான் என்ன பண்ணேன்னா, ஓகே ஆரி ஒர்க் பிளவுசஸ் மார்க்கிங் ட்ரேசிங் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு லாஸ்ட் வீக் நான் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன். டேட் அனௌன்ஸ்மெண்ட்கான வீடியோவுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கும் வீடியோ எடுத்திருந்தேன், யூடியூப்க்கும் வீடியோ எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்லேயே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துமே எனக்கு நிறைய கால்ஸ் மெசேஜஸ்லேயே இந்த ஒன் டே ஒர்க் ஷாப்புக்கு தேவையான மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ண முடியலைன்னா என்னால் யூடியூப்க்கு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியலை. அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி. ஸோ மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு அப்டேட்ஸுமே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராமுக்கு போஸ்ட் பண்ணுறதுனால அங்கேயே உங்களுக்கு நம்மளோட சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கேயே கிடைக்கும். இனி நான் கண்டக்ட் பண்ணுற ஒர்க் ஷாப் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்லேயும் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் ஷாப்பில் நான் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு அலோ ப்ளவுஸ் வச்சு நம்ம பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணுற பேட்டர்ன் வச்சு இப்போ நீங்கள் ஆரி பண்ண போகிற கிளாத்தில் எப்படி மார்க் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கிங்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வச்சு போடுறதா இருந்தால் எப்படி மார்க் பண்ணுறது, அதே கார்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணுறது. சப்போஸ் நம்மளோட கிளாத் பார்த்தீங்கன்னா கம்மியான அளவு தான் இருக்குது அப்படின்னா எப்படி நம்ம மார்க்கிங் சிம்பிளாக பண்ணுறது, டெய்லர்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக எப்படி நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட ஒர்க் ஷாப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரேசிங் பண்ணுறது, எப்படி நம்ம நெட்டில் பார்க்கக்கூடிய டிசைனை நம்ம ட்ரேஸ் எடுக்கிறது, கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறதா, பவுடர் மிக்ஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறதா, இந்த மாதிரியான எல்லா டாபிக்ஸ் மார்க்கிங் அண்ட் ட்ரேசிங் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப்பில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னோட ஒர்க் ஷாப்புக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to 12:30 ஒர்க் ஷாப் டைமிங் சொல்லியிருக்கிறேன். இப்போ மார்னிங் 9:30 ஆகிடுச்சு. ஸோ நான் என்னோட கிளாஸஸ் இன்றைக்கி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக செட்டப் எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறேன். கிளாஸஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் எடுத்து செட் பண்ணிகிட்ருக்கிறேன். ட்ரைபாட், ப்ளவுஸு, மெஷர்மெண்ட் எடுத்து சொல்லிக் கொடுக்குறதுக்காக அலோ ப்ளவுஸ், மாடல் ப்ளவுஸ், அப்புறமா என்ன ட்ரேசிங் ஷீட், கார்பன் ஷீட் எல்லாமே நான் எடுத்து இப்போ தான் செட் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் 11 to 11:10 அவங்களுக்கு பிரேக் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த டைமிங்கில் என்னோடய ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது அகெயின் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நெக்கோட டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா அது நிற்கும். இல்லைன்னா அது வழுகி போகும். இப்போ இது 3 இன்ச் விட்த் இருக்கு, நெக்கோட விட்த் 3 இன்ச் இருக்கு, ஹைட் 5 இன்ச்சஸ் தான் நெக்கோட ஹைட் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நெக்கோட ஹைட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நெக்கோட விட்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சாச்சும் நெக்கோட விட்த்தை கம்மி பண்ணிட்டு பிளவுஸ் கரெக்டா நீங்க வியர் பண்றப்ப உங்களோட நெக் போர்ஷன்ல நிற்கும். அதே மாதிரி ஷோல்டருமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஷோல்டரோட விட்த் நீங்க இங்க இது நம்மளோட ஆக்சுவல் அளவு. பட் ஆனால் எக்ஸ்ட்ரா இன்னும் இவ்வளவு கொடுத்துருக்கோம் பாருங்க. புரிஞ்சுதா? இது எதுக்காக எக்ஸ்ட்ரா இங்க நல்லா இன்னும் அகலமா ஜாஸ்தியா வெளியே எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது. இங்க 1.5 தான், பட் இங்க 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:45 ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பிரேக் டைம் பார்த்தீங்கன்னா 11 to 11:10 வரைக்கும் தான் பிரேக் டைம்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் டைம் ரொம்ப தாண்டி போயிடுச்சு. 11:45லேருந்து 12 o'clock வரைக்கும் பிரேக் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு செஷன் கிளாஸ் சூப்பராக போச்சு. நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே நிறைய டவுட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிளாஸஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. நான் இனி பிரேக் முடிச்சுட்டு அகெயின் செகண்ட் பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட திரும்பவும் நான் ஷேர் பண்ணுறேன். நான் மேல் பக்கமாக தூக்கி போடலாம். இப்படி போடும்போது என்ன ஆகுனா, இப்படி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்படி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணாலும் கண்டிப்பாக என்ன ஆகுது, எனக்கு இங்கே கேப் ஷார்ட்டேஜ் ஆகுது. கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா நீங்கள்
ஏதாவது ஒரு துண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக சாரீ ஃபால்ஸ்லாம் நம்ம கடையில் வாங்குவோம்ல, எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு பீஸ். இப்போ அது ஒரு சின்ன ஒரு லைனிங் ஃபேப்ரிக் தான் நான் எடுத்துருக்கிறேன். எனக்கு இவ்வளோ லென்த் தான் இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபுல் லென்த்துக்குமே எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு பீஸை வச்சு இதில் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்டே நம்ம டிசைன் ஃப்ரேம் போடுறதுக்கு முன்னாடியே இதில் இந்த ஓரத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு துணியை வச்சு இதில் ஜாயின் பண்ணி விட்டுருணும். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி ஃப்ரேம் போடுங்க. அப்போ நமக்கு அழகாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்டு முடிக்கிறது வரைக்கும் ட்ரேசிங் ஷீட்டோ கார்பன் ஷீட்டோ எதுவுமே மூவ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. பின் எடுத்துட்டு அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். கார்பன் ஷீட்ல நமக்கு இந்த மாதிரி லெட்டர்ஸ் பிரிண்ட் பண்ணிருக்கிறோம்ல, இதுதான் மேல் பக்கமா இருக்கணும். அந்த மெழுகு மாதிரி இருக்கிறது கீழே நம்மளோட கிளாத்துக்கு மேல இருக்கிற மாதிரி படிவா இருக்கிற மாதிரி வச்சுட்டு லெட்டர்ஸ் வந்து மேல் பக்கமா இருக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ பாருங்க, நான் டிசைன் டிரா பண்ணது, ட்ரேஸ் எடுத்தது கிளியரா தெரியுது. இதுதான் டிசைன் ட்ரேஸ் எடுக்கக்கூடிய மெத்தட். என்னோட ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டைம் இப்போ பார்த்தா 1:45. நான் டைம் சொல்லியிருந்தது 10 to 12:30 தான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் பாருங்கள், இப்போ 1:45 ஆகிடுச்சு. ஸோ நல்ல கமெண்ட்ஸ் வந்துச்சு. இன்னும் நிறைய ஒர்க் ஷாப் போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க நிறைய டவுட்ஸும் கேட்டாங்க. ஸோ டவுட்ஸ் கேட்டது எல்லாமே கிளியர் பண்ணவும் எனக்கு டைம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸாக சூப்பராக முடிச்சிட்டேன். இன்னும் நிறைய ஒர்க் ஷாப் போடலாம் அப்படிங்கிற ஒரு பூஸ்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் மார்னிங் என்ன பண்ணேன், பீன்ஸும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுட்டு வந்தேன். ஸோ இனி தான் போய் அதை குக் பண்ணிவிட்டு நான் சாப்பிடணும். ஸோ இன்னைக்கு டே ஒரு சூப்பர் நல்லா இருந்துச்சு. பாய்.